உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு இந்த ஊடக சகோதரர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் என்னுடன் பங்கு பெற்றிருக்கின்ற நாமக்கல் கிழக்கு மாவட்டத்தினுடைய தலைவர் சகோதரர் சரவணன் அவர்கள், நாமக்கல் மேற்கு மாவட்டத்தினுடைய தலைவர் சகோதரர் ராஜேஷ் அவர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மாண்புமிகு பாரத பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய 11 ஆண்டு கால ஆட்சி நிறைவிட்டு 12ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் 3வது முறை, வரலாற்று சிறப்புமிக்க 3வது முறையில் ஆட்சி, அந்த ஆட்சியில் 11 ஆண்டுகள் நிறைவு பெற்று 12ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இந்த 11 ஆண்டுகள் நாம் செயல்படுத்திய திட்டங்கள், நாம் செயல்படுத்திய பாலிசி டிசிஷன்கள் மூலமாக இன்றைக்கு நாட்டினுடைய வளர்ச்சியினுடைய வேகத்தை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். எந்த துறையாக இருந்தாலும் கூட இன்றைக்கு அந்தந்த துறையில் ஒரு தலைசிறந்த நிர்வாகம், அந்த தலைசிறந்த நிர்வாகத்தின் கீழே ஒரு மிகப்பெரிய டெவலப்மெண்ட் அரசியலை நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் முன்னெடுத்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நாம் அமிர்த்கால் என்று சொல்லக்கூடிய 100வது சுதந்திர தினத்தை நோக்கி நம்முடைய பிரயாணத்தை தொடங்கியிருக்கிறோம். 2047 நம்முடைய நாடு மிகப்பெரிய நாடாக, உலகத்திற்கு வழிகாட்டியாக நாடாக, அனைத்து மக்களுக்கும் கிடைக்கின்ற நாடாக இருக்க வேண்டும். இந்தியா வல்லரசு நாடாக இருக்க வேண்டும் என்ற அந்த மிகப்பெரிய ஒரு நோக்கத்தோடு நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் திட்டங்களை செயல்படுத்த, அதில் தான் நாம சேவை, நல்ல அரசாங்கம், குட் கவர்னன்ஸ், ஏழை எளிய மக்களினுடைய வளர்ச்சி, கரீப் கல்யாண் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 தாரக மந்திரங்கள், சேவை, நல்ல அரசாங்கம், ஏழை எளிய மக்களினுடைய நலன், இந்த 3 தாரக மந்திரமாக வைத்து இந்த 11 ஆண்டுகள் நாம் வளர்ச்சியில வீறு நடை போட்டுக் கொண்டிருக்கின்றோம். இந்திய அரசியல் வரலாற்றில் இந்த 11 ஆண்டு கால வரலாறு, இந்த 11 ஆண்டுகால சிறப்பை பொன்னெழுத்தில் பொறிக்கப்பட வேண்டிய சிறப்பு, அந்த வளர்ச்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நான் சொன்னேன், நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் வளர்ச்சி ஒரு புறம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், இன்னொரு புறம் ஏழை எளிய மக்களினுடைய நலன். இந்த ஏழை எளிய மக்களுடைய நலனை 4 பிரிவாக பிரித்து அந்த 4 செக்டாரை நாம் ஃபோக்கஸ் செய்து கொண்டிருக்கின்றோம். 1 மகளிர் மேம்பாடு, 2வது இளைஞர் நலன் மேம்பாடு, 3வது விவசாயிகளுடைய மேம்பாடு, 4வது ஏழை எளிய மக்களினுடைய மேம்பாடு. இந்த 4 கேட்டகரியில தான் நாம இந்த ஒட்டுமொத்த நாட்டினுடைய, தேசத்தினுடைய நலனை, இந்த ஒட்டுமொத்த மக்களும், ஏன்னா ஒரு சேர 2047 சப்கா சாத், சப்கா விகாஸ், சப்கா விஸ்வாஸ், சப்கா பிரயாசம்னா அனைவரும் இணைந்து, அனைவருடைய நம்பிக்கையோடு, அனைவருடைய வளர்ச்சி, அனைவருடைய முயற்சியோடு நம்மளுடைய நாடு மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதுதான் நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நமக்கு உறுதி செய்திருக்கிறார்கள். அதில் இன்றைக்கு நான் ஒவ்வொரு செக்டார் வைஸாக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பானது நேற்றைக்கு முன்தினம் எங்களுடைய அகில பாரத தலைவர் மரியாதைக்குரிய திரு ஜே.பி. நட்டாஜி அவர்கள் தொடங்கி வைத்து, அவர் பத்திரிகையாளர்களுக்கு ஆல் இந்தியா அளவில் நேற்றைக்கு முன்தினம் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தியிருந்தார்கள். அதில் நேற்றைக்கு அனைத்து மாநில தலைநகரங்களிலும் கூட அனைத்து அமைச்சர்களும் பத்திரிகையாளர் சந்திப்பு, நேற்றைக்கு மாண்புமிகு கலாச்சாரத்துறை அமைச்சர் அவர்கள் திரு செகாவத்ஜி அவர்கள் நேற்றைக்கு சென்னையில் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தியிருந்தார்கள். நான் நேற்றைக்கு
பாண்டிச்சேரியில் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி எங்களுடைய அரசாங்கத்தினுடைய சாதனை சொல்லி இன்றைக்கு மாவட்ட அளவிலான பத்திரிகையாளர் சந்திப்பு நம்மளுடைய மாவட்டத்தில் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த அரசாங்கத்தினுடைய மிக முக்கியமாக நோக்கங்கள் நாம் இந்த நாட்டினுடைய நலன், இந்த தேசம்தான் முதல்ல, இந்த தேசத்தினுடைய பாதுகாப்பு, வெளியுறவு கொள்கை, இதற்கெல்லாம் கடந்த 11 ஆண்டுகளாக முக்கியத்துவம் கொடுத்து இந்த நாட்டை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறோம். அதுல நமக்கு எல்லாரும் தெரியும், கடந்த மாதம் நடந்த ஆபரேஷன் சிந்தூரனுடைய மிகப்பெரிய ஒரு வெற்றியை நாம் பெற்றிருக்கின்றோம். தீவிரவாதிகளுக்கு பாகிஸ்தானுக்கும் ஒரு மிகப்பெரிய பாடத்தை நாம் புகற்றி இருக்கிறோம். நம்மளுடைய இராணுவத்தினுடைய தலைசிறந்த இராணுவம் இந்திய இராணுவம் என்பதை உலகத்திற்கு எடுத்துக்காட்டியிருக்கிறோம். நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய சீரியமிக்க ஆட்சியின் கீழே நம்முடைய நாட்டினுடைய இறையாண்மையை பாதுகாப்பதற்காக தீவிரவாதிகளை கூண்டோடு ஒழிக்க வேண்டும் என்பதற்காக தீவிரவாதிகளுடைய முகாம்களை இந்தியாவிலிருந்து 100 கிலோமீட்டருக்கு அப்பால, எல்லைக்கு 100 கிலோமீட்டருக்கு தொலைவில் இருக்கிற தீவிரவாத முகாம்களை துல்லியமாக அங்கு போகாமையே நாம் இங்கிருந்தே தாக்குதல் நடத்தியிருந்து அந்த பெரிய வெற்றியை உலகத்திற்கு காட்டியிருக்கின்றோம். சகோதரர்களே, அது மட்டுமல்ல, நம்மளுடைய இராணுவத்தினுடைய டெக்னாலஜி, இந்த டெக்னாலஜியை நாம் கடந்த 11 ஆண்டுகள் மேம்படுத்தி இருக்கிறோம். உதாரணமாக நாம் இந்த 11 ஆண்டுகள் நம்மளுடைய செய்த மேம்பாட்டின் காலமா ஆத்ம நிர்பர் பாரதத்தின் கீழே நம்மளுடைய இராணுவ தளவாடங்களை நாம் நம்மளுடைய இந்திய நாட்டிலேயே தயாரித்திருக்கிறோம். இது உதாரணமாக INS விக்ராந்த் நம்மளுடைய விமான தாங்கி கப்பல், அந்த கப்பல் இந்திய தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்டது. இப்படி பிரம்மாஸ் ஏவுகணைகள் இந்திய தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்ட ஏவுகணைகள் நம்ம பயன்படுத்தணும். இப்படி இந்த இராணுவத்தினுடைய ஒரு பக்கம் 2014க்கு முன்னாடி இந்த ஆட்சியாளர்கள் இறக்குமதி செய்து கொண்டிருந்தார்கள். நாம இறக்குமதியை நிறுத்திவிட்டு கிட்டத்தட்ட 50,000 கோடி ரூபாய்க்கு மேல இப்பொழுதைக்கு ஏற்றுமதியை செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த அளவுக்கு நாம் சுயசார்பு பாரதமாக நம்மளுடைய நாட்டில் தயாரிக்கின்ற இராணுவ தளவாடங்களை நாம் பயன்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் உலக நாடுகளுக்கும் நாம் ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கின்றோம். சகோதரர்களே, இப்படி நாட்டினுடைய பாதுகாப்பு வெளியுறவு பக்கம் நாம் மிக வேகமாக நாம் செய்து கொண்டிருக்கின்ற அதே நேரத்தில் விரைவான அளவிலான உள்கட்டமைப்பை, பிரைம் மினிஸ்டருடைய கதிசக்தி என்று சொல்லக்கூடிய உள்கட்டமைப்பை நாம் மேம்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த உள்கட்டமைப்பில் தேசிய நெடுஞ்சாலைகள், இன்றைக்கு தேசிய நெடுஞ்சாலைகள் போன ஆட்சியில் ஒரு நாளைக்கு 3 கிலோமீட்டருக்கு வரலும் தேசிய நெடுஞ்சாலைகள் போட்டு கொண்டிருந்தார்கள். இந்த 11 ஆண்டுகளில் நாம ஒரு நாளைக்கு 34 கிலோமீட்டர் என்ற அந்த வேகத்தை எட்டியிருக்கிறோம். ஒரு நாளைக்கு 34 கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலையினுடைய தரத்தை எடுத்திருக்கோம். இப்படி தேசிய நெடுஞ்சாலைகளுடைய கட்டமைப்பு, அதே மாதிரி விமான நிலையங்களினுடைய கட்டமைப்பு, அதே போல கப்பல் போக்குவரத்தினுடைய கட்டமைப்பு, நீர்வழி போக்குவரத்தினுடைய கட்டமைப்பை நாம் அதிகப்படுத்தி இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், 2 உதாரணங்களை நான் சொல்ல இருக்கிறேன். ஏன்னா இந்த 2 உதாரணங்கள் இந்தியாவினுடைய உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதில் நாம் எந்த அளவுக்கு உலக நாடுகளிலேயும் தாண்டி நாம வேலை செஞ்சிருக்கோம். மார்ச் மாதம் நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்தியாவினுடைய கடைக்கோடியில் இருக்கிற ராமேஸ்வரத்தில் தெற்குல நம்மளுடைய பாம்பன் பிரிட்ஜ், சிக்னேச்சர் பிரிட்ஜ், அந்த பாம்பன் பிரிட்ஜ் செங்குத்தாக தூக்குகின்ற, கீழே கப்பல் போகும், மேலே ரயில் போகின்ற அந்த ஒரே நேரத்தில் இந்த ஒரு செங்குத்து பாலத்தை நாம் திறந்து, இதே மாதிரி இதே போல வடக்குல மலைகளை குடைந்து 2 மலைகளுக்கு இடையில மிகப்பெரிய பாலத்தை உருவாக்கி அந்த செனாப் பாலம் என்ற அந்த பாலத்தினுடைய உயரம் மட்டுமே கிட்டத்தட்ட 359 மீட்டர் உயரமுள்ள அந்த பாலம். இது எல்லாமே நம்மளுடைய உள்கட்டமைப்புக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக நாம் எடுத்துக்காட்டை செய்து கொண்டிருக்கின்றோம். அதே போல சகோதரர்களை, விமான போக்குவரத்து நான் சொன்னேன். விமான போக்குவரத்தை பொறுத்தளவுக்கு இந்த 11 ஆண்டுகளில் 85 புதிய விமான நிலையங்களை நாம் நாட்டிற்கு அர்ப்பணித்திருக்கிறோம். அதே போல சாலை போக்குவரத்தினுடைய வேகம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். வந்தே பாரத் ரயில்கள், நம்மளுடைய நாமக்கல்ல வந்தே பாரத் ரயில் நின்று இருக்கிறது. நம்மளுடைய மக்களினுடைய கோரிக்கையை ஏற்று அவர்கள்லாம் இங்கு வரும்போது கோரிக்கை வைத்திருந்தார்கள். அந்த கோரிக்கையை உடனடியாக ரயில்வே அமைச்சர்கள் எடுத்து சென்று
வந்தே பாரத் ரயில் மதுரையிலிருந்து பெங்களூர் செல்லுகின்ற வந்தே பாரத் ரயில் நாமக்கல்ல நின்று சென்று கொண்டிருக்கிறது. அப்படி இந்த வந்தே பாரத் ரயில்களை கிட்டத்தட்ட 400 ரயில்கள் இந்தியாவில் நாம் தயாரித்திருக்கிறோம். 400 ரயில்கள் வந்தே பாரத் ரயில்கள் இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த 400 ரயில் வந்தே பாரத் ரயில்களும் இந்தியாவில் நம்மளுடைய பாரத தொழில்நுட்பத்தில் ஆத்ம நிர்பர் பாரத்தின் கீழே தயாரிக்கப்பட்ட வந்தே பாரத் ரயில்கள். இந்த வந்தே பாரத் ரயில்கள் சென்னை ஐசிஎஃப்ல, இன்னும் நமக்கு ஒரு சிறப்பு, சென்னை ஐசிஎஃப்ல தயாரிக்கப்படுகின்ற வந்தே பாரத் ரயில்கள் இந்தியா முழுவதும் மட்டுமல்ல உலகம் முழுவதும் இந்த வந்தே பாரத் ரயில்கள் நம்ம சென்று கொண்டிருக்கிறது. அதே போல ரயில்வேல 2014க்கு முன்னாடி பட்ஜெட் வெறும் ஒரு வருடத்திற்கான பட்ஜெட் வெறும் 600 கோடி ரூபாய் இருந்த பட்ஜெட் தமிழ்நாட்டுக்கு நான் சொல்றேன். இந்த பட்ஜெட்டை நாம கிட்டத்தட்ட 8% உயர்த்தி 8000 கோடியாக நம்மளுடைய ரயில்வே பட்ஜெட் 9 மடங்கு நம்மளுடைய ரயில்வே பட்ஜெட்டானது ஊக்குவிக்கப்பட்டிருக்கிறது. 99% கிராம சாலைகள் பிரைம் மினிஸ்டருடைய கிராம சாலைகள் இணைப்பு திட்டத்தின் கீழே 99% கிராம சாலைகள் நேர அந்த தேசிய ஹைவேக்களோட இணைக்கப்பட்டு இந்த 10 ஆண்டுகளில் மிகப்பெரிய அளவில் நாம் அந்த தேசிய ஹைவேக்கள் கூட கிராம சாலைகளை இணைத்திருக்கிறோம் சகோதரர்களே. அதே போல அமிர்த் பாரத் திட்டத்தின் கீழே நம்மளுடைய நாமக்கல், நான் இன்னைக்கு போய் பார்க்க இருக்கிறேன், அமிர்த் பாரத் திட்டத்தின் கீழே நம்ம நாமக்கல் ரயில் நிலையம் ஆனது மேம்படுத்தப்பட்டு வேலை நடந்து கொண்டிருக்கிறது. இதுபோல தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 75 அமிர்த் பாரத் ரயில் நிலையங்கள் சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் மட்டுமே கிட்டத்தட்ட 800 கோடி ரூபாய் செலவில் அந்த ரயில் நிலையமானது மேம்படுத்தப்பட்டிருக்கு. நம்மளுடைய பக்கத்தில் இருக்கிற சேலம் ரயில் நிலையம் கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாயில அந்த சேலம் ரயில் நிலையமானது மேம்படுத்தப்பட்டு, இது எல்லாமே இன்றைக்கு ரயில் நிலையங்கள்லாம் கூட ஒரு விமான நிலையங்கள், சர்வதேச அளவிலான விமான நிலையங்களுக்கு இணையாக நாம் விமான நிலையங்களை ரயில் நிலையங்களை மேம்படுத்தி இருக்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக நீர்நிலைகளை நான் சொன்ன தேசிய ஹைவேக்கள், விமான நிலையங்கள், கப்பல் போக்குவரத்து, அதே போல இப்போ நீர்நிலைகள், இப்போ உதாரணமாக நம்ம காவேரியில் நீரில் இப்போ சென்னை நம்ம பள்ளிப்பாளையத்திலிருந்து தஞ்சாவூருக்கு காவேரி வாட்டரில் எப்படி நீர்நிலைகள் கொண்டு போக முடியும், அப்படி ஒரு திட்டங்களை தயாரித்து பிரம்மபுத்திரா அதில் அது மாதிரி கிட்டத்தட்ட 111 தேசிய நீர்வழிச்சாலைகள் நாம் இந்த 11 ஆண்டுகளில் இந்த நாட்டிற்காக இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம். இதே போல மெட்ரோ ரயில் திட்டங்கள், அதே போல கப்பல் போக்குவரத்தில் விளிஞ்சம் சர்வதேச துறைமுகத்தை நாம் நம்மளுடைய தெற்கில் கொடுத்திருக்கிறோம். அதே போல வாத்வான் போர்ட் என்று சொல்லக்கூடிய போர்ட்டானது நம்ம மகாராஷ்டிராவில் நாம் கொடுத்திருக்கிறோம். அதே போல விவசாயிகளை மேம்படுத்துவது, விவசாயத்தை ஊக்குவிப்பது, இந்த விவசாயிகளினுடைய அலைடு செக்டார் என்று சொல்லக்கூடிய விவசாயம், அதே விவசாயினுடைய அலைடு செக்டார் என்று சொல்லக்கூடிய அனிமல் ஹஸ்பண்ட்ரி, ஃபிஷரி, டைரிங், அதையெல்லாம் கூட மேம்படுத்துவதற்கு நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் 11 ஆண்டுகளாக பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றிருக்கோம். அதனால தான் விவசாயிகளை, ஒவ்வொரு விவசாயிக்கும் கூட வருடத்திற்கு 6000 ரூபாய் நேரடியாக அவர்களுடைய வங்கி கணக்கிலேயே செலுத்தும் திட்டத்தை தொடர்ந்து நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே போல நம்மளுடைய நாமக்கல்ல மட்டும் கூட இந்த விவசாய சன்மான் நிதி பெறுபவர்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 75,000 விவசாயிகள் நம்மளுடைய விவசாய சன்மான் நிதியை நம்மளுடைய நாமக்கல் மாவட்டத்தில் மட்டுமே பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் வருடத்தில். இது நேரடியாக அவர்களுடைய வங்கி கணக்கிலேயே செலுத்தப்படுகிறது. அவர்கள் எங்கேயும் போக தேவையில்லை, ஒரு அக்ரி ஆஃபீஸ் போக தேவையில்லை, கலெக்டரேட் போக தேவையில்லை, டைரக்ட் பெனிஃபிஷரி ஸ்கீம் கீழே அவர்களுடைய வங்கி கணக்கிலேயே நேரடியாக செலுத்துகிறோம். அதே போல விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற பொருட்களை வாங்குவதற்காக ஈனாம் என்று சொல்லக்கூடிய 1473 மண்டிகளை இன்டர்நெட்டோடையும் சந்தைகளோடையும் இணைக்கப்பட்டிருக்கிறது. இந்த விவசாயிகளுடைய மேம்பாட்டிற்காக நம்மளுடைய அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதே போல மகளிர் சக்திக்கான உத்வேகத்தை இந்த 11 ஆண்டுகளில் மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கைகள்லாம் எடுத்திருக்கிறோம். நாம சுதந்திரத்திற்கு பிறகு நம்மளுடைய பாராளுமன்றம் இந்திய தொழில்நுட்பத்தோடு இந்தியாவுடைய கலாச்சாரம், இந்தியாவுடைய பண்பாட்டை போற்றுவிக்கும் அந்த
பாராளுமன்றத்தில் நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரம் செங்கோல்ல அங்கு நிறுவப்பட்டது. அந்த பாராளுமன்றத்தினுடைய சிறப்பு கூட்டம் முதல் கூட்டம் கூட்டப்பட்டு அந்த முதல் சிறப்பு கூட்டத்திலேயே 30% இடஒதுக்கீடு நம்முடைய சகோதரிகளுக்கு கொடுக்கப்படும் என்ற அந்த வரலாற்று சிறப்புமிக்க சட்டத்தை இயற்றியதோடு மட்டுமில்லாமல் டிஃபென்ஸ் செக்டர்ல நாம் சொன்ன ஆயுதப்படைகளையும் தேசிய பாதுகாப்பு அகாடமியிலையும் முதல் முறையாக நம்முடைய சகோதரிகள் இணைவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல முத்தலாக் என்ற சட்டத்தை கொண்டு வந்ததன் மூலியமாக இஸ்லாமிய சகோதரிகளுக்கு ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையை நாம் உருவாக்கி இருக்கிறோம் சகோதரர்களே. அதே போல நம்மளுடைய செல்ஃப் ஹெல்ப் குரூப் என்று சொல்லக்கூடிய சுய உதவி குழுக்களினுடைய மேம்பாடு, இந்த சுய உதவி குழுக்களினுடைய மேம்பாட்டின் மூலியமாக சுமார் 10 கோடி பெண்கள் அதில் பலனடைந்திருக்கிறார்கள் இந்தியா முழுவதும். அவர்கள் கிட்டத்தட்ட அந்த வங்கிகள் மூலியமாக பயன்பெற்றதில்லை, பயிற்சிகள் பெற்றதில்லை, கிட்டத்தட்ட 3 கோடி சகோதரிகள் அவர்கள் எல்லாம் லட்சாதிபதிகளாக ஆயிருக்கிறார்கள். நம்மளுடைய சகோதரிகளினுடைய வாழ்வு உயர்த்தப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய முத்ரா திட்டத்தின் கீழே கிட்டத்தட்ட 35.38 கோடி சகோதரிகளுக்கு 14.7 லட்சம் கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய மேம்பாடு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. உஜ்வாலா திட்டத்தின் கீழே, கேஸ் இணைப்பு திட்டத்தின் கீழே நம்மளுடைய நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 10 கோடி பேருக்கு 10.33 கோடி பேருக்கு இலவச கேஸ் இணைப்பு திட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய நாமக்கல்ல மட்டுமே கிட்டத்தட்ட 50,000த்திற்கும் மேற்பட்ட இலவச எரிவாயு கேஸ் இணைப்பு கனெக்ஷன் திட்டத்தை நம்மளுடைய நாமக்கல்லையும் நாம் கொடுத்திருக்கிறோம். இப்படி அரசாங்கம் இலவச கேஸ் இணைப்பு கொடுத்தது, முத்ரா வங்கி கொடுத்தது, 80 கோடி பேருக்கு உணவு பாதுகாப்பு திட்டத்தின் கீழே மாதத்திற்கு 5 கிலோ அரிசி, 1 கிலோ பருப்பு எவ்வரி மாசமும் நம்முடைய அரசாங்கம் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல பிரதமரனுடைய அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தின் கீழே 4 கோடி வீடுகள் ஏற்கனவே கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் இந்த நிதியாண்டில் 3 கோடி வீடுகள் கட்டி கொடுப்பதற்கான ஆணைகளை பட்ஜெட்ல சொல்லியிருக்கிறோம். பட்ஜெட்டில் சொன்னதோடு மட்டுமில்லாமல் அதற்கான கேபினட் அப்ரூவலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இப்படி இந்த திட்டங்கள் மூலியமாக உலக வங்கி இன்னைக்கு சொல்லியிருக்கிறது, இந்த 11 ஆண்டுகள்ல அரசாங்கம் எடுத்த நடவடிக்கையின் மூலமாக கிட்டத்தட்ட 27 கோடி பேர் வறுமை கோட்டுக்கு கீழிருந்து வறுமை கோட்டுக்கு மேல் உள்ள, அதாவது மத்திய வருவாய் உள்ள தரத்தினராக அவர்கள் வாழ்க்கை உயர்ந்திருக்கிறது என்பதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் சகோதரர்களே. அதுக்காக நடுத்தர வர்க்கத்தினரும் பயன்பெறும் விதமாக ஒரு வரலாறு, இப்போ யாரும் எதிர்பார்க்காத ஒரு இன்ப அதிர்ச்சி நம்முடைய பிரதமர் அவர்கள் கொடுத்தார்கள். 12 லட்சம் ரூபாய் வரலும் வருடத்திற்கு நாம் சம்பாதிக்கிறோம்னா அதற்கு வருமான வரி கட்ட தேவையில்லை என்ற அந்த விலக்கு நமக்கு எல்லாம் அளித்ததன் மூலியமாக, குறிப்பாக ரூரல் எக்கனாமி என்று சொல்ற பொருளாதாரம், நம்மளுடைய புறநகர் பகுதிகளில் இருக்கிறவர்களுடைய பொருளாதாரம் உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மக்களிடத்துல பணம் புரள்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறது. அதே மாதிரி பிரதமரனுடைய ஜன்தன் அக்கௌண்ட், இதுக்கு முன்னாடி 2014க்கு முன்னா என்னன்னே தெரியாது பல பகுதிகளில். பிரதமருடைய ஜன்தன் அக்கௌண்ட் மட்டுமே கிட்டத்தட்ட 55 கோடி பேருக்கு பிரதமருடைய ஜன்தன் அக்கௌண்ட் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இந்தியாவினுடைய டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் நாம் உயர்த்தப்பட்ட பரிவர்த்தனை சொல்லும்போது ஒரு விஷயம் நாம் சொல்லலாம். இதை பாராளுமன்றத்தில் ஒரு விவாதம் நடக்கும் பொழுது, அப்போதைய அதற்கு முன்னாடி 2014க்கு முன்னாடி இருந்த நிதியமைச்சர் நம்ம ஊருக்காரர் திரு சிதம்பரம் அவர்கள், டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்லாம் நம்ம ஊருக்கு ஒத்து வருமா, நம்ம ஊரில் மக்கள் இன்னும் அதுக்கெல்லாமே சரியாக படிக்க தெரியாது, மொபைல் யூஸ் பண்ண தெரியாது என்று மக்களை கேலி செய்தார் சிதம்பரம் அவர்கள். ஆனால் இன்றைக்கு நம்மளுடைய அரசாங்கம் தைரியமாக மக்கள் மேலே நம்பிக்கை வைத்து எடுத்த முடிவின் மூலமாக கிட்டத்தட்ட டிஜிட்டல் பரிவர்த்தனையில் 46 கோடி தனிநபர்கள் அதில் வியாபாரம் செய்கிறாங்க. நம்மளுடைய கொல்லிமலையில் போய் நீங்கள் ஒரு பொருள் வாங்கினால் கூட அவங்க டிஜிட்டல் பரிவர்த்தனையில் தான் செய்யுங்க, மொபைல் பேமெண்ட் கொடுங்க, கூகுள் பேமெண்ட் கொடுங்கன்ற அளவுக்கு நாம் அந்த டிஜிட்டல் பேமெண்ட் பரிவர்த்தனை மக்களிடத்தில் எளிமையாக சென்று சேர்ந்திருக்கிறது சகோதரர்களே. இப்படி ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழே கிட்டத்தட்ட 15.7 கோடி வீடுகளுக்கு
ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழே இந்தியா முழுவதும் குடிநீர், நமக்கு தெரியும் நம்ம நாமக்கல் பகுதியெல்லாம் நான்லாம் சின்ன வயசில் தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அவ்வளோ கஷ்டமான பகுதி இங்கெல்லாம். அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் நம்மளுடைய பிரதமர் அவர்களுடைய ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழே ஒவ்வொரு வீட்டுக்குமே இலவச குடிநீர் பைப் மூலியமாக குடிநீர் திட்டம் கிட்டத்தட்ட 15 கோடி இந்தியா முழுவதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் நம்மளுடைய நாமக்கல்ல மட்டுமே கிட்டத்தட்ட 440 கோடி ரூபாய் நம்ம மத்திய அரசாங்கம் இந்த ராசிபுரம் கூட்டு குடிநீர் திட்டத்திற்கு 440 கோடி ரூபாய் நாம் கொடுத்திருக்கிறோம். இப்படி நம்மளுடைய ஜல்ஜீவன் திட்டத்தில் 440 கோடி ரூபாய் நம்மளுடைய நாமக்கல் மாவட்டத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, மத்திய அரசாங்கத்தினுடைய நிதியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற அந்த தகவலையும் உங்களிடத்தில் சொல்லிக்கொண்டு, சகோதரர்களே, நம்மளுடைய அரசாங்கம் பல்வேறு அனைவரையும் உள்ளடக்கிய மேம்பாட்டிற்காக நம்முடைய அரசாங்கம் தொடர்ந்து வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தளவிற்கு கடந்த 11 ஆண்டுகளில் குறிப்பாக இந்த 3 ஆண்டுகள் கடந்த எனக்கு கொடுத்த டேட்டா படி இந்த 3 ஆண்டுகள் டேட்டா எங்கிட்ட கிடைத்திருக்கிறது. நபார்டு மூலியமாக மட்டுமே கிட்டத்தட்ட 278 கோடி ரூபாய்க்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பல்வேறு விவசாய சம்பந்தமான பணிகளை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். கொல்லிமலை பகுதியில் இயற்கை விவசாயத்தை மேம்படுத்துவதற்காக கிட்டத்தட்ட 90 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு 6 கிராமங்களில் இயற்கை விவசாயத்தை மேம்படுத்துவதற்கான அங்கு பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல் நான் அனிமல் ஹஸ்பண்டரி அமைச்சராக இருந்த பொழுது இங்கு நம்மளுடைய நாமக்கல்ல இருக்கிற பால் பண்ணை, தானியங்கி நவீன மாடர்னைஸ்டு பால் பண்ணையை தொடங்கி வைப்பதற்காக கிட்டத்தட்ட 90 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி அந்த பணிகள் இப்போ மிக வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. இதில் NDDB என்று சொல்லக்கூடிய தேசிய டைரி டெவலப்மெண்ட் போர்டினுடைய நிதியாக 64 கோடி ரூபாய் நிதியாக நாம் மத்திய அரசாங்கத்தின் மூலியமாக கொடுக்கப்பட்டு அந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. கூடி சீக்கிரம் நம்ம அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வர இருக்கிறோம். அதே மாதிரி 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழே கிட்டத்தட்ட நாமக்கல் மாவட்டத்தில் மட்டுமே 2 லட்சம் பயனாளிகள் இந்த திட்டத்தின் கீழே பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள். உஜ்வாலா, நான் ஏற்கனவே சொன்னேன், 50,000 இலவச கேஸ் இணைப்பு திட்டம், 50,000 கனெக்ஷன் நம்மளுடைய நாமக்கல் திட்டத்தின் கீழ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அமிர்த் என்று சொல்லக்கூடிய திட்டத்தின் கீழே 12 கோடி ரூபாய் திட்டத்தில் நம்மளுடைய நாமக்கல் ரயில் நிலையம், அமிர்த் பாரத் ரயில் நிலையம் வேலையானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. பிரதமரினுடைய விவசாயிகள் சொல்லிட்டேன் நான் உங்களுக்கு, 75,000 விவசாய குடும்பங்கள் அதில் பயன்பெற்று கொண்டிருக்கிறார்கள். நாமக்கல் மாவட்டத்தில் ராசிபுரம் தலைமை மருத்துவமனை கிட்டத்தட்ட 53 கோடி ரூபாயில் வேலை நடந்து கொண்டிருக்கிறது. அதில் மத்திய அரசாங்கத்தினுடைய நிதியாக 30 கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசாங்கம் கொடுத்து அந்த வேலையானது நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற ஊராட்சிகள், பேரூராட்சிகளினுடைய குடிநீர் திட்டத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் சொன்ன ஏற்கனவே தீதி, அதாவது சகோதரிகள், லட்சாதிபதி சகோதரிகள் ஆயிருக்கிறாங்கன்ட்டு. இங்கே நம்மளுடைய நாமக்கல்ல கூட ட்ரோன் வாங்கி வச்சு ஒரு சகோதரி 15 லட்சம் ரூபாயில் அந்த ட்ரோன் வசதியோட தன்னுடைய பணிகளை செய்திருக்கிறாங்க. 11,000 மகளிர் சுய உதவி குழுக்கள், கிட்டத்தட்ட 15,000 மகளிர் சுய உதவி குழுக்கள் இங்கு வேலை, அதாவது ட்ரைனிங் எடுத்து லோன் எடுத்து அவர்கள் நம்மளுடைய மாவட்டத்தில் பயன்பெற்று கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, நம்மளுடைய இந்த ஆட்சி ஒரு மிகப்பெரிய பொன்னெழுத்தால் பொறிக்கப்பட வேண்டுகின்ற இந்த ஆட்சி, இந்த 11 ஆண்டுகள் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நோக்கி நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் பல்வேறு, நான் இன்னும் சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம், நான் இது நிறைய கம்மியாக தான் சொல்லியிருக்கேன். இது சொல்லுவதற்கு பல புஸ்தகங்கள் போட வேண்டியிருக்கும். அந்த அளவுக்கு இந்த 11 ஆண்டுகளில் ஒரு மிக சிறப்பான இந்திய தேசத்தை வழிநடத்துகின்ற, உலகத்திற்கு வழிகாட்டியாக இருக்கின்ற நாடாக உருவாக்குவதற்கான பணிகளை நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியானது 12ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறோம் என்ற இந்த பெருமிதமான நேரத்தில் இந்த நாட்டினுடைய வளர்ச்சி 2047 நாம் உலகத்திற்கு முன்னணி நாடாக பாரதம், ஐயா அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கண்ட கனவு உலக வல்லரசாக பாரத நாடு ஆக வேண்டும் என்ற அந்த இலக்கோடு நாம் அனைவரும் இணைந்து செயல்படுவோம். நன்றி, வணக்கம்.
ஆனால் திமுகனாலே ஸ்டிக்கர் ஒட்டுறது தாங்கண்ணா. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை தான் சிங்கார சென்னை அல்லது சிங்கார நகரங்கள் என்று ஒரு ஸ்டாம்ப் அடித்தது. அதே போல் ஜல்ஜீவன் திட்டத்தை நாங்கள் குடிநீர் திட்டம் என்று அதில் ஸ்டாம்ப் அடிக்கிறது. அது பிரதமரனுடைய நான் சொன்ன 80 கோடி பேருக்கு மாதத்துக்கு 5 கிலோ அரிசி 1 கிலோ பருப்பு எல்லா ரேஷன் கார்டுலையும் கொடுக்கப்படுகிறது. ஆனால் அதில் வந்து பிரதமர் படத்தை கூட போடாமல் பிரதமருக்கு தான் கொடுக்குறாருன்றது கூட சொல்லக்கூடிய நம்ம எங்களுடைய நிர்வாகிகள்லாம் போய் சண்டை போட்டாலும் கூட அதை வந்து வெளியில் சொல்கிறதுக்கு கூட இந்த அரசாங்கம் தயாராகலை. மத்திய அரசாங்கம் ராசிபுரம் தலைமை மருத்துவமனைக்கு கிட்டத்தட்ட 30 கோடி ரூபாய் நிதி கொடுத்துருக்கோம். ஆனால் இங்கே இருக்கிறவங்க அது ஏதோ அவங்க செஞ்சதா வேலை செய்தோம். இன்னும் நான் வர்றதுக்கு முன்னாடி சொன்னாங்க ராசிபுரம் தலைமை மருத்துவமனை கொண்டு போன சொன்ன சரிங்க, நாங்கள் 11 மருத்துவக் கல்லூரிகள் கொடுத்தோம். ஒரே நேரத்தில் 11 மருத்துவக் கல்லூரிகள் கொடுத்து நாமக்கல்லும் ஒரு மருத்துவக் கல்லூரி. அப்படி நாமக்கல் நகருக்கு நாமக்கல் மாவட்டத்தினுடைய மக்களுக்காக ஒரு மருத்துவக் கல்லூரி கொடுத்தோம். அப்போ இங்கே மக்களுடைய தேவை என்ன இருக்கிறது? நாங்கள் ஏற்கனவே இருந்த அந்த தலைமை மருத்துவமனையை ஏன் ராசிபுரத்துக்கு கொண்டு ராசிபுரமும் நல்லா அங்கேயும் டெவலப் ஆக வேண்டியது, அங்கேயும் மக்களுக்கு. ஆனால் இந்த மருத்துவமனை மூடிட்டு அங்கே கொண்டு போய் மருத்துவமனை கொடுக்க வேண்டிய அவசியம். இங்கே அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் ஒரு தாலுக்கா மருத்துவமனையாவது வைங்கள் என்பது மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அதனால் இந்த இங்கே இருக்கிற ஏற்கனவே அதாவது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வந்திருக்கிறது, அதுவும் ஒரு பல்நடத்தினா மக்கள் வந்து ஆரோக்கியத்தில் நம்ம எப்பயுமே நாமக்கல் ஜிஹெச்னா மோகனூர் ரோடுக்கு போயிடுவாங்க, ஒரு அவசரத்துக்கு போயிடுறாங்க. அப்போ அங்கேருந்து ஏன்னா கோல்டன் பீரியட் சில நேரங்கள் எல்லாமே உடனடியாக மருத்துவமனை சிகிச்சைகள் கொடுக்க வேண்டும். அப்போ நாமக்கல் ஒரு ஆள் வந்து மோகனூர்லேருந்து அல்லது கொல்லிமலையிலேருந்து நேரடியாக அங்கே போயிட்டாங்கன்னா தெரியாமல், அப்போ அங்கேருந்து இங்கே வர்றதுக்குள்ளே அவருக்கான சிகிச்சை. அதனால் இருக்கிற வசதிகள் இருக்கிறது, அந்த மருத்துவமனை மேம்படுத்த வேண்டும். இதனால் திமுக வந்து அதெல்லாம் வந்து கவலையே இல்லை. அவர்களுடைய எல்லாமே ஸ்டிக்கர் ஒட்டுவது, ஸ்டாம்ப் அடிக்கிறது, மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்களை தன்னுடைய திட்டங்களாக மக்களிடத்தில் அறிவிக்கிறது மட்டும்தான். அவர்கள் ஒரு திட்டத்தையும் செயல்படுத்துவதாக இல்லை. திமுகவை அந்த முருகக் கடவுள் திமுகவை 2026 ஓட ஓட விரட்ட போறாரு. முருகக் கடவுள் திமுகவை, ஏன்னா திமுக பெரிய தோல்வி பயம் வந்திருக்கு. அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அமைத்த பிறகு அவர்கள் இந்தி கூட்டணியில் ஒரு பெரிய டர்புலன்ஸ், ஒரு பயம் அவர்களிடத்தில் இருந்து கொண்டிருக்கு. எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு வளமிக்க கூட்டணியாக, ஒரு மிகப்பெரிய வலிமையான கூட்டணியாக கூட்டணி இருந்து கொண்டு அதையெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாம தான் அவங்க தினந்தோறும் ஏதாவது அவங்க பாருங்க, அவங்க சொல்றதுல வந்து டெய்லி கான்ட்ரரி இருக்கும். அவங்க முன்னாடி எல்லாமே அவங்க எல்லாரும் ஒரே மாதிரி பேசுவாங்க. ஸ்டாலின் காலையில் பேசுவார், மதியம் திருமாவளவன் பேசுவார், காங்கிரஸ் பேசுவாங்க, அதுக்கடுத்து நைட்டு வந்து கம்யூனிஸ்டுகள் பேசுவாங்க. ஆனால் இன்னைக்கு அவர்களிடத்துல ஒரு மாற்றம் இருக்கிறது. ஏன்னா அந்த கூட்டணியில தோல்வி நிச்சயிக்கப்பட்டது. அங்க இந்தி கூட்டணியில உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் வந்து ஆட்சியை விட்டு, ஏன்னா மக்கள் மிகப்பெரிய கோபத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆட்சியாளர்கள் மேல. அதெல்லாம் அவர்கள் மறைப்பதற்காக இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்கன்னா, முருகக் கடவுள் 26ஆம் தேதி, இந்த 22ஆம் தேதி மதுரையில் ஒரு மிகப்பெரிய முருக பக்தர்கள் மாநாடு இருக்கு. அந்த மாநாட்டின் மூலியமாக திமுக அரசுக்கு ஒரு முடிவுரை எழுதப்படும். நான் அவங்க கூட்டணியில் டெய்லியும் ஒன்று பிரச்சனைகள் இருக்கிறது. அவங்க கூட்டணியிலேருந்து யார் யார் வெளியில் வர போகிறாங்கன்றது நம்ம வந்து காத்திருப்போம். அந்த கூட்டணியே ஒரு நிலைத்தன்மை இல்லாத கூட்டணியாக திமுகவினுடைய கூட்டணி இருந்து கொண்டிருக்கிறது. இந்த கூட்டணியிலிருந்து எப்போ வேணாலும் யார் வேணாலும் வெளியில் வரலாம். நான் தான் சொன்னேன், திமுக கூட்டணியிலிருந்து பேச்சுவார்த்தை என்பது, திமுக கூட்டணியிலிருந்து யார் யாரும் வெளியில வர்றதுக்கு தயாராக இருக்கிறார்கள் என்று சொல்லி நிறைய பேர் தயாரா இருக்கிறாங்க. அது வருவாங்க, நீங்க பாருங்க. எங்களுடைய ஒரே நோக்கம், எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய நோக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும். இந்த ஊழல் பெருச்சாளிகள் மிகுந்த இந்த திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும். தமிழக மக்களை
ஊழலிலிருந்து பாதுகாக்க வேண்டும். இந்த டாஸ்மாக் ஊழலிலிருந்து தமிழக மக்களை பாதுகாக்க வேண்டும். தமிழக மின்சார கட்டண உயர்விலிருந்து தமிழக மக்களை பாதுகாக்க வேண்டும். சொத்து வரி உயர்விலிருந்து மக்களை பாதுகாக்க வேண்டும். இதெல்லாம் ஒத்த கருத்துள்ளவர்கள் திமுகவை வீழ்த்த யாராரு ரெடியா இருக்கிறாங்களோ அந்த கட்சிகள்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணி. முருக பக்தர்கள் மாநாடு முருக பக்தர்களால் நடத்தப்படுகிறதுன்னா எல்லாருக்கும் கட்சி சார்பற்ற எல்லாருக்குமே கொடுத்துருக்குறோம். எங்க கூட்டணி கட்சி அவங்களுக்கு எப்படி அழைப்பு கொடுக்காம இருக்கணும். நன்றி அண்ணா. பழைய பஸ் ஸ்டாண்ட் திமுக வர்றது திமுகவினுடைய ரியல் எஸ்டேட் மாஃபியாக்கள் அதை சுத்தி இடத்த வாங்கிடுவாங்க. அந்த சுத்தி இடத்த வாங்கிட்டு அந்த இடத்துல ஒரு திட்டத்தை கொண்டு வருவாங்க. அது பொதுமக்களுக்கு பாதகமான இடமாக இருக்கும். நாமக்கல் மையப்பகுதியில் இருக்கிற பஸ் ஸ்டாண்டு, அந்த பஸ் ஸ்டாண்டை எதுக்கு அங்கே கொண்டுட்டு போகணும்? யார் அங்கே கொண்டுட்டு போக சொன்னா மக்கள் கேட்டாங்களா? மக்கள் கேட்கல. இந்த பஸ் ஸ்டாண்டையே விரிவாக்கம் பண்ணியிருக்கலாம். எவ்வளவோ டெக்னாலஜி இருக்கிறது. அடுக்குமாடியில் கட்டியிருக்கலாம். பல டெக்னாலஜிஸ் இருக்கிறது. பஸ் ஸ்டாண்டை வெளில கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. இங்க இருக்கிற பஸ் ஸ்டாண்டையே இன்னும் மேம்படுத்தி இருக்கலாம். ஆனால் அதை விட்டு திமுகவினுடைய ரியல் எஸ்டேட்டினுடைய லாபத்திற்காக அந்த பஸ் ஸ்டாண்டை அங்கே கொண்டு போனாங்க. சரி, கொண்டு போனீங்க. அட்லீஸ்ட் இந்த பஸ் ஸ்டாண்டை ஏன் கைவிடுறீங்க? பொதுமக்கள் எந்த அளவுக்கு அங்கே அவதிப்படுவாங்க? ஏன்னா நகரத்தில் மையத்தில் இருக்கிற பஸ் ஸ்டாண்டை பொதுமக்களுக்கு அந்த பஸ் ஸ்டாண்டை மேம்படுத்தி மக்கள் உள்ளே போயிட்டு வர்ற மாதிரி போக்குவரத்து துறையும் இங்கே இருக்கிற நகராட்சி நிர்வாகத்துறையும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமல்ல, மாவட்ட நிர்வாகம் எடுக்க வேண்டுமல்ல. எல்லா மக்கள் ரோட்ல நின்றுட்டு இருக்கிறாங்க. பஸ் ஸ்டாண்ட் அவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாண்டு கட்டி போட்டு ஆனால் கீழடி பொறுத்தளவுக்கு நேற்றைக்கு அமைச்சர் தெளிவாக சொல்லிட்டு போயிருக்காரு. நம்ம சென்னையில் தான் வந்தார். அது இன்னும் கொஞ்சம் விளக்கத்தை கொடுங்கன்னு தான் கேட்டிருக்காங்க. அறிவியல் பூர்வமாக இன்னும் நாங்கள் நிறைய கண்டுபிடிக்க வேண்டி இருக்கிறது, படிக்க வேண்டி இருக்குது, சயின்டிஃபிக்கலாக நம்ம ஆய்வு செய்ய வேண்டியிருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதில் ஏன்னா நம்ம இந்த திட்டத்தை நிறைவேற்றினதே நம்ம தான் கீழடி, அரிச்சநல்லூர் இதெல்லாமே நாம தான் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அதில் இன்னும் ஒரு இது ஒரு ஃபைனல் சொல்யூஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி அதில் என்னென்ன தேவைகளோ அதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். என்னன்னா ஆனால் அது எங்கள் அமித்ஷாஜி அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு போயிருக்காங்கண்ணா. மரியாதைக்குரிய அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவர், இங்கே தமிழ்நாட்டினுடைய தலைவர் என்பதை நம்ம தெளிவாக சொல்லியிருக்காங்க. நன்றி அண்ணா.